Hello students, welcome to Tutora. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல 12th chemistry chapter 6ல book bagல question number 9ல Schottky defect னு ஒரு question இருக்குல, explain Schottky defect. இந்த question தான் பார்க்க போறோம். இதே மாதிரி சில defect இருக்குல, அதாவது Frenkel defect, metal excess defect, metal deficiency defect. இது எல்லாமே நம்மளோட சேனல்ல நம்ம நடத்துறோம். சோ இந்த மாதிரி defectsல இருந்து நம்ம ஒரு question பப்ளிக்லயே நம்ம எதிர்பார்ப்போம் எப்பவுமே. சோ இந்த question நீங்க கவனமா பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் question. So let's go into the topic. ஃபர்ஸ்ட் நம்ம தியரி பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டிஃபெக்ட் கூடிய டயக்ராமை நம்ம எப்படி வரையலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ் இருக்கும்ல, அதுல நெகட்டிவ் அயான், அதாவது ஆனையான்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம தனித்தனியா வரைஞ்சிக்க போறோம், கேப் விட்டு. ஸோ இப்ப இந்த ஆனியான்ஸ்க்கு பிரசன்ட், இந்த ஆனியான்ஸ்க்கு நடுவுல கேட்டையான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இவ்வளவு கேப் கூட தேவையில்லை. நம்ம ஆனியான்ஸ் அதாவது இந்த மைனஸ் இருக்குது, அதுதான் ரொம்ப பெருசா இருக்கும். கூட வந்து கேப் கம்மியா வந்துச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஊடால வந்து பாத்தீங்கன்னா கேட்டையான்ஸ் குட்டியா இருக்கும் சைஸ்ல இதை விட பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவா நம்ம நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா வரையணும். ஸோ ஆல்டர்னேட்டிவா அப்படின்னா பிளஸ் இங்க இருந்துச்சா மைனஸ் இங்க இருக்கணும், பிளஸ் மைனஸ் அப்படி அந்த ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா போகும். ஸோ இப்படி நீங்க ஒரு ரோ வரைஞ்சுக்கிட்டீங்கனாலே அதே மாதிரியே பாத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் ரோஸும் இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த டயக்ராம் இருக்கும். இதோட பேர் தான் வந்து ஸ்காட்கி டிஃபெக்ட். இதுக்கு நம்ம வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, பிங்க் கலர்ல இருக்கிறதோட பேரு Na+. சரி. இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதோட பேரு குளோர், அதாவது நெகட்டிவ் அயான் வந்து குளோரினுக்கு தானே இருக்கும். என்னதான் இருந்தாலும் சோடியம் வந்து பாசிட்டிவ் அயான். ஸோ இந்த பிளஸ்ஸா இருக்கிறது வந்து பாசிட்டிவ், இது வந்து Na+, இது Cl-. ஸோ இதோட பேர் தான் வந்து ஸ்காட்கி டிஃபெக்ட். இப்ப இதுல நம்ம எதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு சோடியம் மிஸ் ஆயிருக்கும். புரியுதா? சோடியம் வந்து இப்ப இந்த இடத்துல சோடியம் இல்லை, நம்ம எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறதுன்னா என்ன மிஸ் ஆயிருக்கு, மிஸ்ஸிங் ஆஃப் Na+. அதாவது Naவும் Clவும் இப்படிதான், அதாவது NaCl என்னது, சோடியம் குளோரைடு, உப்பு தான். அது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது சோடியம் அதோட இடத்த விட்டு அங்கங்க பாத்தீங்கன்னா மிஸ் ஆகி இருக்கும். அதோட பேர் தான் ஸ்காட்கி டிஃபெக்ட். இப்ப இதோட பிரின்சிபல் பார்த்துக்கலாம். ஸ்காட்கி டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் வந்து கேட்டையான்ஸ் ஆனியான்ஸ் மிஸ் ஆகும். இப்ப நான் இங்க ரெண்டு இடத்துல மிஸ்ஸிங் ஆஃப் Na+ போட்டிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு இடத்துல குளோரினும் மிஸ் ஆகும்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன போட்டுக்கலாம்? சோ இந்த இடத்துலயும் மிஸ்ஸிங் ஆஃப் Cl-, அதாவது இங்கனக்குள்ள ரெண்டு குளோரினும் நம்மளுக்கு மிஸ் ஆகுது, அதே மாதிரி ரெண்டு Na+ம் மிஸ் ஆகுது. அதான் ஈக்குவல் நம்பர் ஆஃப், இதான் கேட்டையானு, இது ஆனியான். ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையானு ஆனியானும் மிஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் எஃபெக்ட் டசன்ட் சேஞ்ச் தி ஸ்டாய்கியோமெட்ரி. ஸ்டாய்கியோமெட்ரினா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு கேட்டையான் இருக்குன்னா ஒரு ஆனியான் இருக்கும், ஒரு கேட்டையான் இருக்குன்னா ஒரு ஆனியான் இருக்கும். இப்படி சரிக்கு சமமா இருக்காது, அதாவது இதுவும் ஈக்குவலா இருக்கிறதோட பேர் தான் ஸ்டாய்கியோமெட்ரி. இப்ப பாருங்க, ரெண்டு குளோரின் போச்சுன்னா ரெண்டு Na+ போகுங்க. அதனால இதுல நம்ம எந்த டிஃபெக்ட், எவ்வளவு டிஃபெக்ட் இருந்தாலும் ஸ்டாய்கியோமெட்ரி பேலன்ஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அயானிக் சாலிட்ஸ் ஷோஸ் திஸ் எஃபெக்ட். அயானிக் சாலிட்ஸ்னா NaCl தான். NaCl அயானிக் சாலிட்னா Na+ ஆகவும் Cl- ஆகவும் இருக்கும். இது வந்து அயானிக் சாலிட்ஸ் நம்ம வந்து கிளாசிஃபை தி ஃபாலோயிங் சாலிட்ஸ்லயே நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அயோடின், அந்த NaCl வந்து அதுலயே அயானிக் சாலிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் டிஃபெக்ட் ரெடியூஸ் டென்சிட்டி. இந்த டிஃபெக்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, இப்ப
இப்ப 2 மிஸ் ஆயிருக்கு. அதே மாரி இது மிஸ் ஆயி, இது மிஸ் ஆயி, இது அப்படின்னு நெறைய இது மிஸ் ஆச்சுன்னா, இதோட டென்சிட்டி அதாவது அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும்ல. இப்பயே பாருங்க இங்க ஃபுல்லா பிளாங்க் ஸ்பேஸ் நெறையா இருக்கு. அதனால இதோட டென்சிட்டி வந்து குறையும் அப்படின்னு போட்டுருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கனாலே போதுமானது. அதே மாரி அதுக்கு அடுத்து டயகிராம்க்கு கீழ எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு NaClன்னு எழுதிருங்க. ஸோ இந்த டயகிராம் வச்சு தான் நீங்க படிக்கணும். இந்த டயகிராம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க் யூ.